இந்த அண்ணுடைய தாகத்தை தீர்க்க தண்ணீர் கொண்டு வர சென்றாயே அம்மா. அண்ணா என்னை காப்பாத்துங்க அண்ணா, என்னை காப்பாத்துங்க. என்ன கத்து கத்துக்கிட்டாங்க, நான் எப்படி காப்பாத்துவேன்? என்னமாச்சு? கொள்ளையடிக்கலாம் என்று வந்தேன். ஆனால் அழகான பெண்ணோடு சந்தோஷமாக இருந்து விட்டேன். போரா அவளோடு சந்தோஷமாக இருந்தேன். கற்ப சூறையாடி விட்டு செத்துட்டாரா? தெரியவில்லடா. எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துடலாமா? உனக்கு என்னப்பா நடந்தது? அண்ணுடைய தாகத்தை தீர்க்க தண்ணீர் கொண்டு வர சென்றாயே, இப்படி அலங்கோலமா காட்சி அளிக்கின்றாயே அம்மா. உனக்கு என்னப்பா நடந்தது? கண்ணை திறந்து பாருமா அண்ணனை, கண்ணை திறந்து பாருமா தங்கச்சி, கண்ணை திறந்து பாருமா அண்ணனை, பாருமா தங்கச்சி. முத்தழகி என் தங்கச்சிக்கு என்ன நடந்து தெரியும் அம்மா? என் தங்கச்சி பித்து பிடித்தமாக பேசுகின்றாளே, வைத்தியமாக பேசுகின்றாளே அம்மா. முத்தழகி அம்மா. ஐயோ அம்மா, என் தங்கச்ச பாருங்கம்மா. அண்ணனுடைய தாகத்தை தீர்க்க தண்ணீர் கொண்டு வர சென்றாலே, அவளுக்கு என்ன நடந்தது தெரியவில்லையே, பைத்தியமாக அழுகின்றாளே தங்கச்சி. அம்மா, ஏழை மக வீட்டுக்குள்ள இளம் பிறையா வந்தவளே, வாழையடி வாழையாக வளர்ந்து வரும் சின்னவளே, பால்வடியும் முகத்தை பார்த்துவிட கூடாதா? கண்ணுறங்கு கண்மணி கண்ணுறங்கு அறிரோ. ஆத்துக்கு பக்கம் ஆத்து துறக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்சா தென்ன அத நம்பி இருக்கிறி மண்ண தானாகி வளர்த்த மரம் பாரம்மா. யாரு தந்தை யாரு கூறம்மா. முத்தழகி
தம்பி போல புள்ள அவனுக்கு என்ன போல அப்பா அம்மா யாரும் இல்லை. ஆண்டவனும் நானும் இங்கே அண்ணன் தம்பி போல புள்ள அவனுக்கு என்னை போல அப்பா அம்மா யாரும் ஓடுனது ஒருத்தருக்கு சொந்தமில்லை அம்மா நகது ஓடுனது ஒருத்தருக்கு சொந்தமில்லை அம்மா அந்த ஓட்ட கூற வீட்டுக்கார சொந்தமெல்லாம் சும்மா அந்த ஓட்ட கூற வீட்டுக்கார சொந்தமெல்லாம் சும்மா அதுக்கு பக்கம் அது துறக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்சா தென்ன அதை நம்பி இருக்குது மண்ண தானாகி வளர்ந்த மரம் யாரு தந்தை யாரு கூறம்மா அதவா என் தங்கச்ச பாருங்க அப்பா வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒண்ணு அப்பன் தந்தா தாலிப்பட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெற்று போட்டா அம்மா வாலிபத்தில் கடனை தீர்க்க தாலி ஒரு அப்பன் தந்தா தாலிப்பட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெத்து போட்டா வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒண்ணு அப்பன் தந்தா தாலிப்பட்ட கடனை தீர்க்க தாயார் நம்ம பெற்று போட்டா நம்ம சுமக்க பூமி ஒரு கணக்கு போட்டு இருக்கு நம்ம சுமக்கும் பூமியும் ஒரு கணக்கு போட்டு இருக்குது நம்ம சுமக்க பூமியும் ஒரு கணக்கு போட்டு இருக்குது நாளை வாக்கு வரவுக்கு இன்று நம்மை சுமக்குது நாளை வாக்கு வரவுக்கு இன்று நம்மை சுமக்குது அதுக்கு பக்கம் அது துறக்கு நம்பி இருக்குது மண்ண தானாகி வளர்ந்த மரம் பாரம்மா தாயாரு தந்தை யாரு கூறம்மா அடவா இறைவா எங்களுக்கு இப்படி ஒரு சோதனை வர வேண்டுமா இரு கண்களை தெரியாத இந்த பாவியோடு வாழ்நாள் முழுவதும் துன்பத்தை மட்டுமே அனுபவத்தை என் தங்கை இன்று பைத்தியமாக அலைகின்றாளே என் தாகத்தை தீர்க்க தண்ணீர் கொண்டு வர சென்றவள் அவளுக்கு என்ன நடந்தது தெரியவில்லையே இப்படி பைத்தியம் அம்மா எங்கம்மா இருக்க எங்கம்மா இருக்க ஏய், அம்மா அந்த பக்கத்துல வாம்மா உனக்கு என்னம்மா நடந்தது அம்மா உண்மைய சொல்லுமா ஏய், உன்னை கருப்பழிச்சது யாரு? ஏய், கருப்பழிச்சது யாரு? யாரு? ஐயோ ஐயோ இது மாமா, இது ஆயா. ஐயோ என்ன நடந்தது தெரியாமல் ஆனா, கொலகார ஐயா இரு பார்வையும் இல்லாத நீ ஒரு பெண்ணை கெடுத்து அவளை பைத்தியமாக ஆக்கியிருக்கிறார். மன்னரிடம் சென்று உனக்கு சரியான ஐயா 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 அவ யார் தெரியுமா? அவ என் தங்கச்சி ஐயா, என் தங்கச்சி ஐயா. தங்கையாக இருந்தா எதற்காக அவ கருப்பு? ஐயா இரு கண்ணுல தெரியாத இந்த அண்ணனுக்கு தண்ணீர் கொண்டு வர சென்றவள் அவளுக்கு என்ன நடந்தது தெரியல ஐயா. அவ பைத்தியமாக அலைகின்றாள் ஐயா, பைத்தியமாக அலைகின்றாள் ஐயா. ஐயா நாங்கள் இருவரும் சாதாரண ஏழை கிடையாது ஐயா.
நாங்கள் இருவரும் சாதாரண யானையே கிடையாது. ஐயா, நாங்கள் இருவரும் சாதாரண ஏழை கிடையாது ஐயா. ஒரு நாட்டை ஆள வேண்டிய இளவரசன் ஐயா. நான் ஒரு நாட்டை ஆள வேண்டிய இளவரசன். என்ன, ஒரு நாட்டை ஆள வேண்டிய இளவரசரா? ஆமா ஐயா, ஒரு நாட்டை ஆள வேண்டிய இளவரசர். இந்த காட்டிலே அனாதையாக நீங்கள் திரிந்து வர காரணம்? ஐயா, என்னையா செய்வது? விதி என்னுடைய வாழ்க்கையில் விளையாடி விட்டது ஐயா. என்னுடைய வாழ்க்கையில் விளையாடி விட்டது. என்னுடைய நாடு எப்படிப்பட்ட நாடு தெரியுமா? சத்திய நீதி தவறாது ஆட்சி செய்தவர் சத்தியபுரி நாடு ஐயா. என்னுடைய நாடு. என்ன, சத்தியமே ஜெயம் என்று வாழ்ந்தவர் உன் தந்தை சத்தியம்? ஆமா ஐயா, சத்தியபுரி நாடு. சத்தியபுரி நாடு. அந்த சத்தியபுரி நாட்டில் சத்தியசீல மன்னனுக்கும் சத்தியவதி அம்மையாருக்கும் 3 செல்வங்கள் பிறந்தோம் ஐயா. 3 செல்வங்கள். 2 ஆண் செல்வம், 1 பெண் செல்வம் ஐயா. ஐயா, சத்தியசீல மன்னனுக்கும் சத்தியவதி அம்மையாருக்கும் மூத்தவருடைய அண்ணன் பெயரோ மாறன், இளையவன் என்னுடைய பெயரோ முத்து. என்னுடைய ஒரே தங்கை, ஒப்பற்ற தங்கை முத்தழகி ஐயா. முத்தழகி ஐயா. ஒரு நாட்டு இளவரசி முத்தழகியா? என் தங்கச்சி ஒரு நாட்டின் இளவரசி ஐயா. கோட்டையில குதூகலமா வாழ வேண்டிய தங்கச்சி இப்படி அனாதையாக நடு வீதிக்கு பிச்சை எடுக்க நிலைக்கு வந்து விட்டோம் ஐயா. பிச்சை எடுக்க நிலைக்கு வந்து விட்டோம் ஐயா. அருமை தங்கை முத்தழகி. ஆமையா, இரு பார்வையும் போயிருக்கிறது. உண்மைதான் ஐயா. நாட்டிலே இருக்க வேண்டிய நீங்கள் இந்த காலகட்டத்துக்கு வர காரணம்? ஐயா, என்னுடைய வாழ்க்கை வரலாறை கூறிக்கொண்டே செல்கிறோம் ஐயா. சத்தியபுரி நாட்டில் சத்தியசீல மன்னனுக்கும் சத்தியவதி அம்மையாருக்கும் முத்தான 3 செல்வங்கள் பிறந்து அந்த சத்தியபுரி நாட்டில் சீரம் சிறப்புடன் வாழ்ந்து கொண்டு வந்த அன்று ஒரு நாள்